பரப்பக்கூடிய அளவுக்கு வேகமாக தன்னுடைய கருத்தை கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யப்படுது, இந்த ஊடகம் பயன்படுத்தப்படுறத நாங்க பாக்குறோம். அதே நேரத்தில் இந்த ஊடகம் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள்ல ஏற்படுத்துது. இந்த ஊடகம் என்ன செய்யும் சொன்னா மக்களிடத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. எப்படி நாங்க அதை இன்னைக்கு பாக்குறோம்னு சொன்னா, இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரங்கள் எப்படி வருதுன்னு சொன்னா இந்த ஊடகத்தினோட. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் பார்த்து போட்டு வந்த ஒருத்தர் இன்னைக்கு முடிவெட்டுறது இல்ல. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் பார்த்துட்டு வந்தா சாயம் பூசுறான், அப்படி கிடையாது. வீட்டுல இருந்துகிட்டே பாக்குறான், டிவியில பாக்குறான், பத்திரிகையில் ஒரு செய்தியை வாசிக்கிறான், போன்ல பாக்குறான், இப்படி இருக்கிற ஊடகங்களை பாக்குறான். அங்க நேற்று ஒருத்தன் மொட்டை அடிச்சா இன்னைக்கு ஊரெல்லாம் மொட்டை அடிக்கப்படுது. அது ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்துது, ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரும். இந்த ஊடகம் என்கிறது ஒரு பெரிய ஒரு மனமாற்றத்தை ஏற்படுது. இந்த எழுத்துக்கள், இந்த பேச்சுக்கள், இது அடுத்தவங்களுக்கு போற நேரத்துல பெரிய ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துது. மக்கள் மத்தியிலே அப்படி ஒண்ணு இருக்குது. மக்கள் மத்தியில ஒரு நிலைமை இருக்குது. என்னன்னு சொன்னா, பேப்பர்ல இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு மரியாதை, ரேடியோல சொன்னாங்களே அதுக்கு ஒரு மரியாதை. நாம வளர்த்து கூடுவோம், ஆதி சென்று கத்துவோம் அந்த பள்ளியில, எடுபடாது. ஒருத்தர் ரேடியோவில் ஒரு புறாவாத்தை பேசுவோம், பைத்தியமா ரேடியோவில் சொன்னாங்க இதெல்லாம் பாவமா. ரேடியோன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தா இல்லையா? ரேடியோவில் சொன்னாங்களே, ரேடியோவில் சொன்னாங்க, ரேடியோவில் சொன்னா சரியா, பேப்பர்ல வந்தா சரியா. இப்படி இந்த ஊடகம் என்கிறத மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெரிய நினைக்கிறாங்க, அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால அன்றைக்கு வழிகேடுகள் என்னை பரவுறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த ஊடகங்கள். இதை யூதர்கள் கையில் இருக்கிறாங்க. நம்ம கோட்டை விட்டுட்டோம். இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த ஊடகங்களை கையில எடுத்துக்கிட்டு எப்படி இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களாகவே இருந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களால தலை நிமிர்ந்து வாழ முடியாது. அவங்களால தலை நிமிர்ந்து வாழ முடியாது. இது அவங்க அன்றைக்கு இருந்து படிச்சுக்கிட்டு வந்த பாடம். அன்றைக்கு அவங்க படிச்சுக்கிட்டு வந்த பாடம் தான் முஸ்லீம்கள் சரியாக இருக்கும் வரைக்கும் அவங்களால இன்னொரு உங்களுக்கு தெரியும் சங்கிலி போர், அந்த போர் வீரர்கள் புறமுது காட்டி ஓடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய எல்லாரையும் சங்கிலியில தொடுத்து வச்சுக்கிட்டு வந்தான் ஒரு முஸ்லீம். அவன் 2 துணைப்படையோட சேர்ந்து வந்துட்டான். 2 துணைப்படையையும் தன்னோட கூட்டி வந்துட்டான். காலித் பின் வலீத் எழுதின கடத்துல என்ன எழுதினார் தெரியுமா? என்னுடைய படை யார் தெரியுமா? உன்னுடைய படை மரணத்துக்கு அஞ்சுபவர்கள் என்றால் என்னுடைய வாழ துடிப்பவர்கள், உன்னுடைய படை வாழ துடிப்பவர்கள் என்றால் என்னுடைய படைகள் சாக துடிப்பவர்கள். மோதிப்பாரு, அப்படி என்று கொண்டு வராங்க. அப்படி கொண்டு போன படை முஸ்லிம்களாக இருந்தாங்க. விரண்டு திரும்பி ஓடுறான். ஈராக்கில் ஒரு பெரிய ஒரு அந்த நைல் நதியினுடைய ஒரு பாலம் வரைக்கும் ஓடி ஓடி விரட்டி விரட்டி வெட்டினாங்க. அந்த சங்கிலி திரும்பி ஓடக்கூடாதுன்னு சங்கிலியில போட்டிக்கு வந்தால திரும்பி ஓடுறான். முஸ்லிம்களுடைய பலம் அன்னைக்கு விளங்கிச்சு. அன்னைக்கு பாரசீகம் தலைகீழா கவுண்டிச்சு. பெரிய வல்லரசா இருந்தவன். முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் வந்தானு, அவ்வளவு பேரும் ஈமானிய பலம் உள்ளவனா இருந்தா வெண்டுட்டான். அதை வச்சுக்கிட்டு முஸ்லிம்களை பலகீனப்படுத்தணும், முஸ்லிம்களாக வாழ வைக்க கூடாது அப்படின்னு சொன்ன என்ன செய்யணும்? பெக்தோல் ஒரு கருத்து சொன்னான். பெக்தோல் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அறிஞர் ஒரு கருத்து சொன்னார், முஸ்லிம்களிடத்துல ஒழுக்கம் இல்லாம போகுமா இருந்தா முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பரப்ப மாட்டாங்க, ஒழுக்கத்தை இல்லாமக்கணும், இஸ்லாமிய கலாச்சாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கணும் கருத்து சொன்னான். அந்த கருத்துக்களை திணிக்கிறதுக்கு எதை பயன்படுத்தினாங்க? இந்த ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. இந்த ஊடகங்களை இப்படியே பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி இவனை இஸ்லாத்தை படிக்க முடியாம ஆக்குறது, இவனை பிஸி ஆக்குறது, நம்முடைய கலாச்சாரத்தை மதிக்கக்கூடியதாக ஆக்குறது, இவனை பலகீனப்படுத்துறது, இதுக்குரிய திட்டங்களை கொண்டாடு. நேரடியாக இஸ்லாத்தை கொச்சப்படுத்திய ஒரு நிகழ்ச்சி நடத்துறான் யூதன்னு இல்ல. அதனுடைய சார அம்சம் இஸ்லாம் எதை பிழை என்கிறதோ அதை சரி காணும், இது இஸ்லாம் எதை சரி என்கிறதோ அதை பிழை காணும். மனசு ஊடகங்களினூடாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பாங்க. நம்ம பாக்குறோம், இன்றைக்கு சும்மா சாதாரணமா பாக்குறோம். ஒருத்தன் நம்ம தாடி வச்சுட்டு இல்லாத்தோம் கண்டா என்ன கேக்கா, என்ன மச்சான் தாடியோட இருக்கிற என்ன விரக்தியா? ஊடகம் ஏற்படுத்த தாக்கத்தை பாத்தீங்களா? தாடி வச்சுட்டு இருந்தா என்னடா இஸ்லாத்துக்கு வந்துட்டியான்னு கேட்கணும். ரசூலுல்லாஹ் எல்லாம் பின்பற்றேன், மாஷா அல்லாஹ் இப்ப மார்க்கத்தோட ஆயிட்ட நீ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டியவன், தாடி வச்சா மார்க்கத்தோட இருக்கான்னு நினைக்க வேண்டிய அந்த சமூகம் ஒருத்தன் தாடி வச்சா என்ன கேட்கிறான், என்ன மச்சான் என்ன தாடி வச்சுக்க விரக்தியா என்ன? அதாவது ஊடகம் தான் இந்த பாடத்தை கொடுத்துச்சு. பாடத்துல விட்டான் என்ன, நல்லா சந்தோஷமா இருக்கிற நேரம் கிளீன் சேவ், நல்ல சந்தோஷமா இருக்கிற நேரம் ஆடல் பாடலுக்கு எல்லாம் கிளீன் சேவ், காதல் தோல்வி
விரக்தி, அம்மா செத்து போய்த்தா, அப்பா செத்து போய்த்தா, நடுவோட்ல விட்டானுங்க, ஜெயில பிடிச்சு அடைச்சிட்டானுங்க அப்படின்னு சொன்னா கதாநாயகன் தாடியை வைக்கிறான். தாடியை வச்சுட்டு வந்தா ஆஹா விரக்தியில இருக்காண்டா, அப்படி விரக்தி ரொம்ப சோகத்துல இருக்காண்டா இவனு அப்படிங்க. நம்ம அப்ப இதுக்கு கனவு பலம் மாட்டிக்கிட்டான். இந்த கனவு பலம் எழுதி வச்சானுவர் அந்தரமே. கனவு பலம் என்னன்னா தாடியோடு ஒருத்தரை கனவு கண்டால் அவர் கவலையோடு இருக்காருன்னு அர்த்தம். இவனும் அந்த படம் பாத்திக்கான். கனவு படம் புத்தகம் தானே, அவனும் படம் பாத்திக்கான். அவனும் படத்துல தாக்கப்பட்டிக்கான். தாடி இல்லாமல் ஒருத்தன் சேவை எடுக்கிற கனவுனா அவனுக்கு சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இன்னும் யூதனை பின்பற்றி அவன் கனவு பலம் அணுகிறான். அப்ப இன்னைக்கு அப்படி தாக்கங்களை இன்னைக்கு ஏற்படுத்துது. இஸ்லாம் சொல்றதை ஏற்படுத்துது இல்ல, இதை ஏற்படுத்துது. இன்னைக்கு வந்து சாராயம் குடிக்கிற ஹராம், சாராயம் குடிக்கிறது ஹராம் நமக்கு நல்லா தெரியுது. ஆனா காட்சிகள படத்துல என்ன காட்டுறான், அம்மா செத்து போய்த்தா சாராயம் குடிச்சுட்டு ஆடிட்டு வாராரு. நாளை முதல் குடிக்க மாட்டான்னு பாட்டு படிச்சுக்கிறார். அவனை பார்க்கும்போது அவன் ஒரு பாவம் செய்யறான்னு பாக்குறாங்களா? அவனை பார்க்கும் அந்த படத்துல அந்த அவனை பார்க்கும்போது இவன் பாவம் செய்யறான், பாவி இவனை போய் கலாநீர் போட்டீங்கன்னு யாராவது பார்க்காங்களா? குடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை, என்ன கவலையை குடிக்கலாம், அப்படித்தான் பார்க்கணும். ஒருவன் செய்தால் அது குற்றம், இன்னொருத்தன் செய்தால் அது குற்றம் இல்ல பார்க்கிறோம். ஒரு கதாநாயகர் 2 பேர் கடத்திட்டு போறானுங்க, நமக்கு எல்லாம் கோபம் கடத்திட்டு போனான். அவன் மோட்டார் பைக்ல போய் கதாநாயகன் மோட்டார் பைக்ல போய் 2 பேரையும் அடிச்சு போட்டு அவர் கூட்டி போவார். அதெல்லாம் உண்டு. அவர் கூட்டி போன அவருக்கு பிரச்சனை ஹலால். அப்ப நமக்கு மூளை அப்படியே மழுங்க செய்தா இல்லையா இந்த ஊடகம்? இந்த ஊடகம் என்ன செய்யுது, மூளை அப்படியே மழுங்க செய்யுது. அப்ப அவனுடைய அந்த கலாச்சாரம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்படியே நம்முடைய திட்டத்தை மாத்துது, அப்படியே கோலைகளாக்குது, அப்படியே அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த ஊடகங்கள் வந்து விளம்பரத்துக்கு ஊடகம் விளம்பரத்தை போடுறான். இந்த விளம்பரத்துல என்ன, விளம்பரத்துல கூட என்ன செய்யறான்னு சொன்னா ஆபாசம் விளம்பரம், ஆபாசம் விளம்பரம். பிஸ்கெட்டுக்கு விளம்பரம், பிஸ்கெட்டுக்கு விளம்பரம். பிஸ்கெட் அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், விளம்பரம் கொடுக்கணும். அந்த பிஸ்கெட்டுக்கு ரேடியோவில் ஒரு விளம்பரம் போகுது. ஒரு வயசு போன ஒருத்தர் ஏசுறாரு, பொம்பளை உள்ள போ, பொடியமாரோட என்ன பேச்சு, உள்ள போ ஏச்சு. ஒரு கட்டம் மறுவா அவருக்கு மஞ்சி பிஸ்கட் ஒரு பாக்கெட் கொடுக்கப்படுகிறது. கிட்டல அவர் சொல்ல பெரியன்கள் என்றால் அதெல்லாம் ஜெகஜந்தானே எங்க. அப்ப பிஸ்கெட்டை வச்சு என்ன விளம்பரம் பண்றான், ஒரு பக்கெட்டு பிஸ்கெட்டை கொடுத்து கலடுகளை மடக்கிட்டு கோமர்களை தூக்கலாம், அதான் விளம்பரம். அப்ப என்ன விளம்பரத்துல கூட என்ன செய்யறான்னு சொன்னா ஆபாசம் தான். ஆபாசம். நொழும்பு திரிக்கு விளம்பரம் கொடுங்க, நொழும்பு திரிக்கு என்ன விளம்பரம், நொழும்பு திரிக்கு என்ன, ஒரு டெலிபோன்ல 2 பேர் உரையாடுறாங்க, ஹலோ ஹலோ பேசுறான், பேசக்குள்ள ஒரு கிளவி என்ன சட்டம் அங்க அவர் டெலிபோன்ல என்ன பாட்டி இன்னும் தூங்கலையா, எங்க தூங்க, சரியான நொழும்புக்கு நான் சொன்னதான் நெஞ்சா நொழும்பு கோயில கொளுத்தி வைக்கணும். அப்ப என்ன, அதுக்கு என்ன விளம்பரம் கொடுக்க, நெஞ்சா நொழும்பு சுருளை கொளுத்தி வச்சுட்டு நீங்கள் கள்ளத்தனமாக நடந்து கொள்ளலாம், அதான் விளம்பரம். அப்ப அட நெஞ்சா நொழும்பு கோயில கொளுத்தி வைச்சா நொழும்பு கடிக்க மாட்டான்னு விளம்பரத்தை கொடு என்ன. அப்ப யூதன் திட்டம் என்னச்சுன்னா எங்க போனாலும் ஒரு சாரி மூட கொடுக்கணும், என்னத்திலே இருந்தாலும் அந்த மூட்டம். பிளேடுக்கு விளம்பரத்துக்கு ஒரு பொம்பளத்தோடைய கட்டி தான் நிற்கும், இதுதான் விளம்பரம். அப்ப இந்த ஊடகங்கள் அப்படி தாக்கம் செலுத்துது. தாக்கம் செலுத்தி இன்றைக்கு ஒருத்தனுக்கு வந்து மூடே அதான், ரோட்ல பச்சை வெயில சைக்கிளை சுத்துவான், வேகாத வெயில அவன் கூலா சுத்திக்கிட்டே அந்த ரோட்ல, அவனுக்கு மட்டும் அந்த வெயில் சுடுவதில்லை, கூலா சுத்துவான். அப்ப என்ன நடக்குது, அந்த ஊடகம் அவனை பெரிய ஒரு தாக்கம் செலுத்துறது. இந்த பத்திரிகையா இருக்கட்டும், இந்த டிவியாக இருக்கட்டும், இந்த ரேடியோவாக இருக்கட்டும், இந்த திரைப்படங்களாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் என்ன செய்யுதுன்னு சொன்னா பெரிய ஒரு தாக்கத்தை இந்த ஊடகம் என்ன செய்யுது, ஏற்படுத்துது. அப்ப இவங்க போட்டிருக்கிற திட்டம் என்ன, ஊடகங்கள்ல பெரிய ஒரு தாக்கம். வீடுகள்ல இன்னைக்கு வந்து அப்படியே அதே தாக்கம் ஏற்படுது. இந்த வீடுகள்ல வந்து இந்த டிவியில நாடகத்தை போறான், தமிழ்ல போற தமிழ் நாடகங்களை போறான். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவம், ஒரு பொம்பளை மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்பு வச்சுட்டா, தனக்கு தற்கொலை முயற்சி, தப்பிக்கிட்டா. என்னடா பார்த்தா புருஷன் வீட்டுக்கு வந்திக்கான், புருஷன் வீட்டுக்கு வந்திக்கான், புருஷனுக்காக தேத்தாணி ஊத்தி கொடுக்க பொண்டாட்டியை காணும், அவ கணவனுக்காக நாடகம் பார்க்க போய்க்க பக்கத்து வீட்டுக்கு. வீட்டுல அந்த ஜாமெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டான் அவனு. அவன் வந்தா
ஏன் உடைச்ச? நான் வந்த நேரம் தேத்தனுக்கு ஆள் இல்லை, என்ன உடைச்சான் அவனு. உனக்கு செஞ்சு காட்டுறான் வேலை வாரன்னு அவ உள்ள லாமணியாவதையும் நெருப்ப வச்சுட்டான். இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறான், நுழம்பு கொலைக்குள்ள படுக்காத. அப்ப பாருங்க ஊடகங்கள் என்ன செய்ததுன்னு சொன்னா, இந்த சண்டை செய்யறது, புருஷனை பழி வாங்குறது, தற்கொலை செய்யறது.